உங்க வீட்ல பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா வாரத்துல ஒரு நாளாவது இந்த உளுந்தம் புட்டை செஞ்சு கொடுங்க. பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம். ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கிறேன். இதை மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா பொன்னிறமா ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப அரை கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சு பொரிய வச்சதுக்கு அப்புறமா உளுந்தோட சேர்த்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து ரவையை விட கொஞ்சம் மெல்லுசா அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கரகரப்பா இருக்கணும். கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு 3/4 கப்ல இருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி தேவை இருக்கும். புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுல தண்ணி சேர்த்து பிசைறனால சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும். மிக்ஸி ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்ல 2 சுத்து எடுத்தீங்கன்னா நல்லா பொல பொலன்னு கிடைச்சிரும். மிக்ஸில மொத்தமா போடாம 2 வாட்டி பிரிச்சு சேர்த்துக்கோங்க. இதை வேக வைக்கிறதுக்கு ஆடி யூனிராப்போட ஈகோ பேக் ஷீட் தான் யூஸ் பண்றேன். இது பாத்தீங்கன்னா அமேசான்ல அவைலபிளா இருக்குது. என்னோட ஹைலைட்லயும் ப்ராடக்டோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஷீட் யூஸ் பண்ணும்போது மாவு எதுவுமே ஒட்டாது, கிரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. மாவெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தேங்காவும் இதோட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். மீடியம் ஃபிளேம்ல 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கனாலே உளுந்து நல்லா வெந்துரும். இதை இன்னொரு பவுலுக்கு அப்படியே மாத்திருங்க. மாவு பாத்தீங்கன்னா இந்த ஷீட்ல ஒட்டவே இல்லை. இதை சூடா இருக்கும் போதே நல்லா உடைச்சு விட்டுட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள், திரும்ப கொஞ்சம் தேங்காய் துருவல், 3/4 கப் நாட்டு சர்க்கரையை மிக்சியில பொடி பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கூடவே நெய்ல வறுத்த முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.